வணக்கம். இன்று மீண்டும் வந்துவிட்டேன். பொங்கல்லாம் போயிடுச்சு. எப்படி நீங்கள் எல்லோரும் அதை செலிப்ரேட் பண்ணீங்க? நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது வான் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை நாம் காணலாம். ஏன் வான் சிறப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அங்கேருந்து தான் மழையானது நமக்கு கிடைக்கிறது. மழை பெய்யாவிடில் பயிர்கள் வளராது, பயிர்கள் இல்லையெனில் உயிரினங்கள் இருக்க முடியாது. அதனாலேயே அந்த அதிகாரத்தில் திருவள்ளுவனார் 10 குறட்பாக்களை இயற்றி அதன் சிறப்பினை நமக்கு சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிக மழையும் குறைவான மழையும் அல்லது காலம் தப்பி பெய்யக்கூடிய மழையும் நமக்கு எந்த விதத்திலும் உதவி செய்வதில்லை. சரிதானே? அதிக மழை பெய்தால் வெள்ளம், மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம. அது மாதிரி இல்லாமல் சரியான நேரத்தில் சரியான மழையானது பொழிய வேண்டும் என்பது வள்ளுவனாருடைய கருத்து. இது உண்மையும் கூட. இதனை குறித்து அவர் 10 குறட்பாக்களை இயற்றி இருப்பது இந்த மழையின் சிறப்பை மிக தெளிவாகவும் அருமையாகவும் விளக்குகிறது. நாம் அதுக்கு போகலாமா? போகலாம். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று உணரற்பாற்று. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று உணரற்பாற்று. இதனுடைய பொருள் என்ன என்றால், மழையானது வானிலிருந்து பொழிகிறது. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அவ்வாறு மழை பெய்வதாலேயே உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் வாழ்கின்றன. இந்த மழை பயிர்களின் செழிப்புக்கு மட்டுமன்றி விலங்கினங்களுக்கும் மக்களுக்கும் குடிநீராகவும் அமைகிறது. அதனாலேயே அது அமிர்தத்திற்கு ஒப்பாக கருதப்படுகிறது. சரியா? மழையானது உயிரினங்களுக்கு பயிர்களால் விளையக்கூடிய விளைச்சலை தந்து அவை உயிர் வாழ வழி செய்வது மட்டுமின்றி அவை குடிப்பதற்கும் மிகச்சிறந்த பயனாக அமைகிறது. எனவே அது அமிர்தமாக கருதப்படுகிறது. சரியா? நாளை சந்திக்கலாம்.